வல்லபாய் பட்டேலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவருடைய அண்ணன் விதல்பாய் பட்டேலை பத்தி பலருக்கு தெரியாது. இந்திய மண்ணில் விடுதலை தாகத்தை ஊட்டி பல சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த தலைவர்களில் முக்கியமான ஒருவர் விதல்பாய் பட்டேல். அவர் அப்படி என்னெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் சுதந்திரத்திற்கான விதையை விதைத்த தலைவர்களில் முக்கியமான ஒருத்தர். காந்தியின் அரசியல் நிலைப்பாட்டை எதிர்த்து அரசியல் செய்த தலைவர். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தையே கவர்ந்த பேச்சாளர், சட்ட வல்லுநர், பலரும் அறியாத ஆனா முக்கியமான தலைவர். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பாரிஸ்டரா தான் தன்னுடைய பணியை தொடங்கினார். அதுக்கப்புறம் இந்திய அரசியலில் கால் பதிக்க தொடங்கினார். காங்கிரஸ்ல தான் அவருடைய பணிங்கிறது முதல்ல தொடங்குச்சு. ஆனா காந்தியுடைய கொள்கை கோட்பாடுகளோட முரண்பட்டு வெளியில வந்து ஸ்வராஜ் பார்ட்டிங்கிற ஒரு தனி கட்சியை உருவாக்கினார் தன் நண்பர்களோட சேர்ந்து. அந்த நண்பர்கள்ல நேருடைய அப்பா மோத்திலால் நேருவும் அடக்கம். இந்தியாவின் தனிப்பெரும் கட்சியா ஸ்வராஜ் பார்ட்டி உருவாச்சு. அப்போ இந்தியாவின் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய எலெக்டட் பிரசிடென்டா முதல் இந்தியரா பதவிக்கு வந்தவர் விதல்பாய் பட்டேல். அப்போ அவர் கொண்டு வந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கான பல சீர்திருத்தங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் நாடாளுமன்றங்களையும் சட்டமன்றங்களையும் ஒரு புரோட்டோகாலாவே பின்பற்றப்படுது. பம்பாய் நகரத்துல மட்டும் இல்லாம பம்பாய் மாகாணம் முழுக்கவுமே அடிப்படை கல்விங்கிறது உறுதி செய்யப்படணுங்கிறத சட்டப்பூர்வமா கொண்டு வந்தவர் விதல்பாய் பட்டேல். ஒருமுறை அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டப்போ பல நகரங்கள்ல இருந்த மேயர்கள் அவருக்கு நேரடியாவே வரவேற்புங்கிறத கொடுத்தாங்க. இப்படி பிரிட்டிஷ் பேரரசின் அதிகார மையத்திலேயே அங்கம் வகித்து பல சமூக சீர்திருத்தங்களையும் இந்தியாவிற்கான விடுதலைக்கான வாசல்களையும் திறந்து வைத்த விதல்பாய் பட்டேல் 1873 குஜராத்தில் இருக்கக்கூடிய நாடியாடுங்கிற மாவட்டத்தில் பிறந்த தினம் இன்று.